பெருமையாக பேசுகிறாரா, பெருமையை பட்டு பேசுகிறார், இழிவுன்னு சொல்லாத. திருசா மாதிரி பஸ்ஸுன்னா அவ்வளோ நல்ல அழகாக லட்சணமான ஒரு பஸ்ஸுன்னு சொல்கிறாரு. அதை போய் நீ எதுக்கு தப்பாக எடுத்துக்கிற? பலர் வந்து இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை, விளம்பர மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டீங்க பார்த்து. அதனால ஒன்றும் தப்பு இல்லையே, விளம்பரம் தான். திராவிட மாடலை நாங்கள் விளம்பரம் படுத்துகிறோம். விளம்பரம் தான், ஃபோட்டோ ஷூட்டு தான். ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்கிறோம். அவனுக்கு அறிவு இருந்தால் அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா காமாட்சி நாயுடு ஐயா நல்லா கதை சொல்றீங்க, பேசாம இயக்குனர் ஆயிடலாமே. அப்படியா? நான் தான் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு 2-3 படத்தில் புக்காக இருக்கேன்ல. காமாட்சி ஐயாவுக்கு அதில் ஹீரோயின்லாம் இருக்காங்களா? ஏதாவது பீஸா பண்ண பல்ப் வராமல இருக்கும். ஒரு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 471 நாட்கள் வந்து சிறையில் இருந்துட்டு வந்தார். சிறைக்கு அனுப்புனது நீங்கள் தான்? சிறைக்கு அனுப்புனது நாங்கள் தான், இருந்துட்டு வந்ததும் அவர் தான். ஸோ அப்போ அவரை நாங்கள் தியாகின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும்? ஏதோ விஜயகாந்த் வந்தார் கூட ஒரு தம்பியாக ஆக்ட் பண்ண சொல்லி, அவர் விஜயகாந்த் வந்து அந்த படத்தில் முட்டு கொடுக்கலன்னா இந்த ஆள் இருக்கிற இடமே தெரியாது, போயிருப்பான். பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே சண்டை இருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா, அதே மாதிரி பையனோட சண்டை இருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா. உள்ளூர அவருக்கு வந்து நம்ம தாய் மேலேயும் தந்தை மேலேயும் அந்த அன்போ பாசமோ இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து வேற மாதிரின்னா அப்படி தான். அதெல்லாம் விளக்கெல்லாம் கேட்கக்கூடாதுடா தம்பி. காசு கொடுக்குறாங்களா ஓட்டுக்கெல்லாம்? கேள்விப்பட்டேன் ஐயா. அப்படியா? எந்த கட்சியில் தராங்க? எல்லா கட்சியிலையும் தராங்களா? அப்படியா? ஆமாம். நீங்களும் உங்கள் கட்சியிலையும் தராங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்கள் கட்சியில எல்லாம் காசு கொடுத்தலாம் நான் இதுவரை நான் பார்த்ததில்லை. இன்ஃப்ளூயன்சருக்கெல்லாம் காசு கொடுத்து கூவ விடுறோம், நாங்கள் காசு கொடுக்குறோம். அது ஆமாம், இது வந்து விளம்பரம் இல்லை. விளம்பரத்தில் கூவ விடுறதுக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல தம்பி. அப்புறம் என்ன, மஸ்துக்கு தேர்தல் கமிஷன் இருக்குது, ஓட்டுக்கு காசு கொடுத்தா அதெல்லாம் பிடிக்க வேண்டியது அவங்க வேலை தானே. அவசாரித்தனம் தான் பண்ணி ஆகணும்னா பண்ணித்தான் ஆகணும். அவசாரித்தனம்னா சரியாக புரியல ஐயா. புரியலைன்னா நீ போய் கேட்டுட்டு யாராவது பொண்ணை பார்த்து அவசாரின்னா என்னன்னு கேள்வி. அவர் திரைப்படங்களில் வந்து வில்லன்களை மிரட்டி பழக்கப்பட்டவர். திரைப்படத்தில் நடித்தார்னா ஒரு 100 வில்லன்களை கூட அடிப்பார், வெட்டுவார், குத்துவார், தாவி தாவி போவார், இதெல்லாம் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காரு அரசியல். நீங்கள் கொஞ்சம் திருத்திக்கோங்க, எழுதி கொடுக்குற அந்த ஆளுகள்கிட்ட சொல்லி மாற்றி எழுதி கொடுங்கடா, குட்டாப்ப எழுவலா இப்படியெல்லாம் எழுதாதீங்க அப்படின்னு கேட்க சொல்லு. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோட மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா. அவர் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்கார். அவரிடம் சில அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்வைப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேங்கண்ணா. நலமா இருக்கீங்களா ஐயா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து 75 ஆண்டுகள் நிறைவடையுது. முப்பெரும் விழா கரூரில் நடத்தினாங்க, பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை கண்ணா, விழா ரொம்ப சிறப்பாக இருந்தது. கொஞ்சம் மழை பெஞ்சதுனால வர்றவங்களுக்கும் கஷ்டம், வர வேண்டிய கூட்டமும் வரல. வந்திருந்த கூட்டமும் மழையில் எவ்வளோ நேரம் நனைஞ்சிட்ருப்பான். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு 200 மீட்டருக்கு மாத்திரம்தான் வந்து ஷெட்டு போட்டிருந்தாங்க. ஷெட்டில் இருந்த மக்கள் இருந்தாங்க. அந்த 200 மீட்டருக்கு அந்த ஷெட்டில் இருந்தவங்க இருந்தாங்க. மற்ற இடங்களில் போட்டதெல்லாம், ஓப்பனில் போட்டதெல்லாம் இருக்கலை. எல்லாமே மழை பெய்யறதுனால சில பேர் சேரை தூக்கி தலையில் வச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளோ நேரம் அப்படி இருப்பாங்க? நிறைய பேர் போயிட்டாங்க. ஓகே. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மீட்டிங்கில் ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினதில் கவனிச்சிங்களா? எல்லாமே சொல்லுங்கள். என்ன இப்போ கவனிக்கிறதுல என்ன இருக்குது? நிறைய விஷயங்கள் வந்து பேசினார். இன்டைரக்டாக விஜய் அவர்களை வந்தும் பேசினார். நிறைய விஷயங்கள் திராவிட மாடல் ஆட்சி அசைத்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. அதை பற்றி ஏங்கண்ணா, இப்போ எங்கள் கட்சியினுடைய தலைமை அவங்க இப்போ துணை முதலமைச்சராக இருக்கார். அவர் பேசத்தானே. ஐயா நான் கேட்டது முதலமைச்சர். முதலமைச்சரும் பேசுவார்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள். நாங்கள் வந்து கட்சியை 75 வருஷம் ஆனால் கூட 1949 தொடங்கப்பட்ட கட்சி தான். அன்றையிலேருந்து இன்றைக்கு வரலையும் நாங்கள் வந்து அந்த பேஸ் மாறாமல் வந்துக்கிட்டே இருக்கோம். அதாவது தொண்டர்களை வந்து மதித்து தொண்டர்களோடு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சின்ன விஷயம் பாருங்கள். அந்த மாவட்டத்தில் ஒரு தொண்டை வந்து டைரெக்டாக சிஎம்மை பார்க்க முடியாது, தலைவர் பொதுச் செயலாளரை பார்க்க முடியாது. காரணம், அந்த எங்களுடைய கட்டுக்கோப்பு என்னென்னா, அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவன் எந்த ஒன்றியத்தில் இருக்கான், ஒன்றிய செயலாளர் இல்லை நகரில் இருந்தால் நகர் செயலாளர், அவங்க மூலிமா மாவட்டத்திலிருந்து
தலைமை. இப்படித்தான் நாங்கள் அந்த அடுக்கடுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். சரியா? ஆகையினால அந்த தொண்டர்கள் சேஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத அந்த மாவட்ட இப்போ நேற்றுக்கு இன்னொரு அறிக்கை விட்டார் சிஎம் பார்த்தியா? மாதத்தில் 15 நாள் வந்து நீங்கள் அங்கே தான் உங்கள் தொகுதியில் தான் இருக்கணும். கம்பல்சரியாக வாரத்தில் 4 நாள் உங்கள் தொகுதியில் இருந்து உங்க குறைகள் எல்லாம் என்னங்கிறத. இப்போ 4 வருஷம் நம்ம தொகுதியில் இல்லை, இப்போ எலெக்ஷன் வருது, இருந்து தான் ஆகணும். அது இருந்து தான் ஆகணுமோ ஆகக்கூடாதோ, அவர் இப்போ சொன்னது 4 நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் தொகுதியில் இருக்கணும், குறைகளை எல்லாம் செய்யணும். அது அந்த அப்போ தான் நான் வந்து உங்களை ஏற்றுப்பேன். ஆனால் இப்படி சொல்லியிருக்க அறிக்கை விட்டுருக்காரு இல்லையா? ஆனால் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் எழுப்ப வேண்டிய கேள்வி என்ன இருக்குன்னா, இந்த 4.5 ஆண்டுகள் வந்து அங்கே தொகுதியில் இல்லாதவங்க இந்த இருக்க போகிற 6-7 மாதங்களில் இருந்து எத்தனை இதை செஞ்சிருவாங்க, எத்தனை திட்டங்களை நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு கேள்விகள் முன் வைப்பாங்க இல்லையா எதிர்கட்சி? ஏன் இத்தனை வருஷமாக நாங்கள் என்ன கொரட்டை விட்டு தூங்கிட்டா இருந்தோம்? அரசாங்கம்னு ஒன்று இருக்குது. நாங்கள் அந்த தொகுதியில் எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருக்கார், அவங்க மந்திரி அமைச்சர் இருக்கார். ஆனால் நிறைய தொகுதிகளில் எம்எல்ஏ எங்கள் தொகுதியிலே காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அதாவது உதயநிதியை காணவில்லை அப்படின்னு சொல்லி எங்கள் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை காணவில்லைன்னு போஸ்ட் அடிச்சு விட்டானுங்க. அவர் என்ன டெல்லிக்கா போயிருந்தார்? தொகுதிக்குள்ளே தானே இருக்கார். சட்டமன்றம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. வீடு எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, ராயப்பேட்டையில். அவரை காணான்றான். அப்போ இதெல்லாம் யார் பண்ணுவா? எங்கள் கட்சி தொண்டை பண்ணுவானா? எதிர்கட்சியில் இருக்கவங்க பண்ணுவாங்க கண்ணு. அவங்க அரசியல் பண்ணணும்ல. அதையும் நான் தப்பாகவும் சொல்ல இயலாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சியில் இருக்கவங்க அரசியல் பண்ணணும், அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. நேற்று முப்பெரும் விழா வந்து ஃபெயிலியருங்கிறான். என்ன ஃபெயிலியர்? முப்பெரும் விழா நாங்கள் எங்களுக்கு சிறப்பாக தான் அந்த விழா நடந்துச்சு. மழை பெஞ்சதுனால அங்கே வெளியில் இருந்த மக்கள் போயிட்டாங்க. நாங்கள் வந்து கூட்டத்தை காட்டணுங்கிறது எங்களுடைய கொள்கை இல்லை தம்பி. எப்படி தாவேக்காவை சொல்கிறீங்க, கூட்டத்தை காமிச்சு அரசியல் பண்ணுறாங்க, கூட்டத்தை காட்டுறது எங்கள் அரசியல் கிடையாதுன்னு? ஆமாம் கண்ணு, தாவேக்கா வந்து கூட்டத்தை காட்டுறான்னா அது அவங்க ரசிகர்கள் வர்றாங்க. அதையும் நான் குறை சொல்லலை. நான் வந்து விஜயை வந்து தப்பாக பேச விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு திரைப்பட நடிகர். அவர் இப்போ பல விதமான இதெல்லாம் பண்ணுறாரு. இந்த கில்லி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இந்த ஃபுட்பால் மேட்ச்சு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ நிறைய பார்த்துருப்பீங்க போல. விஜயை வந்து திரையில பார்த்து பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஆமாம் ஆமாம், ஐயாவை பார்த்து அவரை பார்க்கல. அவர் கூட நடிக்கிறவங்கெல்லாம் எனக்கு வேண்டியவங்களா இருக்காங்கல்ல. யார்? நடிகைகளா? நடிகைகளும் இருக்காங்க, நடிகர்களும் இருக்காங்கல்ல. எனக்கு எல்லா நடிகைகளும் பழக்கம்தாங்கண்ணே. எல்லாரும் அவன் பழக்கம்னா வேற என்ன, எல்லாம் என் பேரில் எல்லாம் ஒரு வயதானவன் இல்லையா, அதனால என் பேரில் ஒரு அன்பு இருக்கும். அவ்வளோ அன்பு இருக்குது. சரி, தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நடித்து இப்போ ஐயா பார்த்த பிடிச்ச படம் என்ன படம்னு? எனக்கு பிடிச்ச படம் பிடிக்காத படம் நான் எல்லா படமும் தவறாமல் பார்த்துட்ருக்கேண்ணா. ஏங்க என்ன டிவியை போட்டு ஒரு நியூஸ் வைக்கிற நேரத்தில் அதில் ஒரு இடையில ஒரு சீனு 2 சீன் வந்துட்டு போகும்ல, அதைத்தானே பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த இதெல்லாம் சொன்னது, இந்த ஃபுட்பால் மேட்ச்சு, கில்லி படம் இதெல்லாம் ரசித்து சொன்னதப்ப தாவேக்கா தொண்டர்களை ரசிகர்கள்னு சொல்கிறீங்க. நீங்களே தாவேக்கா தலைவரோட ரசிகராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது என்னப்பா, நான் அந்த தாவேக்கா அவருடைய எம்ஜிஆர் ரசிகனாக இருந்தேன். அதுக்கப்புறம் இவருடைய கமலுடைய ரசிகன், அதுக்கப்புறம் விஜயுடைய ரசிகன் தான். நான் அப்படி சொல்லிக்கிறதுல எனக்கு ஒன்றும் வெக்கம் இல்லையே. அவரு ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு, அதனால அந்த திரைப்படத்தில் அந்த துணை முதல்வரும் நிறைய படங்கள்லாம் நடிச்சார். அவருக்கு ரசிகரா இல்லையா நீங்க? அவர் நடிச்சாருன்னா அது கண்ணு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தான் விருப்பம் இருக்கும். சரியா? அதனால எனக்கு வந்து இவருடைய அவர் நடித்த படத்தில் ஒரு படம் எனக்கு பிடிச்சது. ஒரு படம் யாரு, நம்ம உதயநிதி நடிச்ச படத்துல ஒரு படத்துல 2-3 சீன் பார்த்தேன். அது எனக்கு ஏற்புடையதா இருந்தது. நயன்தாரா கூட ஒரு படம் நடிச்ச. எந்த படம்? பேரெல்லாம் எனக்கு தெரியாது. நயன்தாரா ஹீரோ. அந்த படத்துல இவர் நடிச்சிருப்பாரு. நயன்தாராவும் இவருக்கு முறை பொண்ணு வேற. அதுக்காக அவர் ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு வந்திருப்பாரு. ஸோ அந்த ஊரில் வந்து தான் அவங்க அப்பா சத்தம் போட்டாருன்னு கோச்சிட்டு வருவார். வந்த இடத்துல அவங்க அக்கா வீட்டில் வந்து தங்கியிருப்பார். அக்கா வீட்டில் தங்கி இருக்கும்போது அந்த அக்காவுடைய கொழுந்தை இருக்காங்கல்ல, அவருடைய மச்சினிச்சி தான், தங்கச்சி தான் அந்த பொண்ணு. அப்போ இவனுக்கு என்ன காமாட்சி நாயுடு ஐயா நல்லா கதை சொல்கிறீங்க, பேசாமல் இயக்குனர் ஆகிடலாமே. அப்படியா? நான் தான் திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு 2-3 படத்தில் புக்காக இருக்கேன்ல. இப்போ அரசியலை விட்டாச்சு. திரைத்துறையில் இருக்கவங்களாம் அரசியலுக்கு வந்துடுறாங்க, அரசியல் இருக்கவங்க திரைத்துறைக்கு கிளம்புறீங்க. இல்லைப்பா, வந்து கேட்குறாங்க, விரும்பி கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எங்கள் படத்தில் நடிக்கணுங்கிறாங்க. ஒரு 3 படத்துக்கு நான் வந்து சைன் பண்ணியிருக்கேன். காமாட்சி ஐயாவுக்கு அதில் ஹீரோயின்லாம் இருக்காங்களா? ஏதா பீஸா பண்ண பல்ப் வராமல இருக்கும். ஏப்பா ஓகே, கண்டிப்பாக படத்தில் நடிக்கிறீங்க காமாட்சி நாயுடு ஐயா. சரிங்க ஐயா, ஒரு அரசியல் மாநாடோ இல்லை ஒரு கட்சி மீட்டிங்கோ நடந்தால் அதை எப்படி விளம்பரப்படுத்துவீங்க?
விளம்பரப்படுத்துறதுன்னா விளம்பரப்படுத்துறதுன்னா அந்த கட்சி மீட்டிங் இங்கே நடக்குது அப்படின்னு எப்படி எல்லாருக்கும் தெரிய வைப்பீங்க? கண்ணு முன்னையெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ம். டிவி வந்த புதுசில் நானே கட்சி வச்சுருந்தேன். டிவி வந்த புதுசில் அப்போ வந்து முத ராஜ் டிவி தான் வந்துச்சு, சன் டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடி. ஸோ ராஜ் டிவியில் ஸ்லாட் வாங்கிடுவேன். வாரத்துக்கு ஒரு 1/2 ஹவர் ஸ்லாட்டு. அந்த 1/2 ஹவரில் அவங்க எடுத்துக்கிட்டு நமக்கு கொடுக்கறது மொத்தமே 18 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அந்த 18 நிமிஷத்தில் யாராவது ஒரு சினிமா நடிகையை யாராவது கூப்பிட்டு வந்து வச்சு அவங்க நம்ம மாநாட்டை பற்றி கேள்வி கேட்க சொல்லி அதை பற்றி சொல்லி இந்த மாதிரி எல்லாம் விளம்பர படங்களை பண்ணிக்க வேண்டியதா? ஆமாம், நம்மளாம் விளம்பர படம் போடுவோம். அதை பார்த்துட்டு சரி இத்தனாந்தேதி இங்கே நடக்குதுன்னு வருவாங்க. பேப்பரில் அறிக்கை கொடுப்போம், பேப்பரில் விளம்பரமும் கொடுப்போம். நான்லாம் தினமலர் பேப்பரில் 1/4 பேஜ் ரெகுலராக கொடுத்துட்டே இருப்பேன். சரி, ஓகே. இது அறிமுகம் இல்லாத ஒரு கட்சிக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வழக்கம் தான். நம்ம ஸ்லாட் வாங்குறது இதெல்லாம் 75 ஆண்டுகள் கடந்த கட்சி, 50 ஆண்டுகாலம் ஆண்ட கட்சி, இந்த கட்சிக்கு விளம்பரம் எப்படி படுத்தணும்? விளம்பரம் கண்ண ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இல்லை ஒரு போஸ்டர் அடிக்கலாம், இல்லை ஒரு பேனர் அடிக்கலாமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பல்லு விளக்கத்தான் பல்லு சுத்தமாகும். பல்லு விளக்காம விட்டேன்னா ஊத்தையா போய் பல்லு கீழே விழுந்துடும். அதே மாதிரி நீ குளிக்கத்தான் உடம்புல இருக்க அழுக்குகள்லாம் போய் உனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு ஃபீலிங் வரும். அது மாதிரி நாங்கள் வந்து மக்கள்கிட்ட திரும்ப ஒரு டிவியில் இதில் பேப்பரில் எல்லாத்துலேயும் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கத்தான் மக்கள் மனசில் நாங்கள் நிற்போம். விளம்பரம் எந்த அளவுக்கு விளம்பரம்னா இன்னைக்கு விளம்பரம் தான் இன்னைக்கு அரசியலே. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் காமாட்சி நாயுடியாவுக்கு, நீங்கள் கேட்டிங்களா கேட்கலன்னு தெரில. முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பலர் வந்து இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை, விளம்பர மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டீங்க பார்த்து. அதனால ஒன்றும் தப்பு இல்லையே, விளம்பரம் தான். திராவிட மாடலை நாங்கள் விளம்பரம் படுத்துகிறோம். விளம்பரம் தான், ஃபோட்டோ ஷூட்டு தான். ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்கிறவங்க அவனுக்கு அறிவு இருந்தால் அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவர் போகிற வழியில் வர்ற வழியில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதை போய் ஃபோட்டோ ஷூட்டுனாக்கா இப்போ நீ கூட இப்போ இது இன்டர்வியூ முடித்தோடனே ஐயா ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுங்கம்பைங்க, அதுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்கிறதா? இதெல்லாம் தப்பு கண்ணு. விளம்பரப்படுத்துகிறோம். இப்போ நாங்கள் திராவிட மாடலை பற்றி மாடல்னு சொன்னால் அது உன் மனசில் நிற்கிறதுனா எப்படி நிற்கிது? விளம்பரப்படுத்துனதுலாம் நிற்கிது, விளம்பரப்படுத்தலாம் நிற்குமா? அதுக்கு தான் விளம்பரம். அதாவது விளம்பரம் இல்லாத உலகம் இல்லை. எதுவாக இருந்தாலும் விளம்பரம் தான். டூத் பேஸ்ட்லேருந்து சேவிங் பண்ண பிளேடுலேருந்து லிப்ஸ்டிக்ஸ் வரலையும் விளம்பரம். சரியா? லிப்ஸ்டிக் வதட்டி சாயம் இருக்குல்ல, பொம்பளை பிள்ளைய போடுதுகள்ல, அதுக்கு கூட விளம்பரம் தான். ஐயா அதை விளம்பரத்தை நிறையா பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் டிவியை போட்டாலே அதான கண்ணு வருது. இந்த வச்சிருக்கேன்ல எய்த்த மாதிரி டிவி இருக்குல்ல, இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா நியூஸ் வச்சு பார்ப்பேன். அந்த நியூஸில் விளம்பரம் பூரா அதானே வருது, அழகழகான பொண்ணுங்க வருது இல்லை? ஐயா காமாட்சி நாயுடு ஐயாவுக்கு வந்து நியூஸை பார்த்தாலும் அழகழகான பெண்களை தான் பார்க்கணும். வருது. இப்போ நானப்பா வர சொல்கிறேன், அதுக்கெல்லாம் வருதுங்க, அதுக்கெல்லாம் கூவுதுங்க, அதுக்கெல்லாம் போகுதுங்க. சரிங்க ஐயா. இப்போ கரூரில் நடந்த இதில் வந்து ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. இன்ஃப்ளூயன்சர்னா யாருன்னு தெரியுமா? என்னப்பா இன்ஃப்ளூயன்சர்? இன்ஃப்ளூயன்சர்னா கரூர்லையா? ஆமாம், இன்ஃப்ளூயன்சர்ஸ். இன்ஃப்ளூயன்சர்னா கரூரில் என்ன பாலாஜி, செந்தில் பாலாஜி அவர் தான். என்ன ஐயா தியாகி பேரே மறந்துட்டீங்க? தியாகி பேரா? அவர் தியாகின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எப்பா ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதுதான் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு இல்லை, எங்களுக்கு அவர் தியாகியாக தெரிகிறாரு. ஒரு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 471 நாட்கள் வந்து சிறையில் இருந்துட்டு வந்தார். சிறைக்கு அனுப்புனது நீங்கள் தான்? சிறைக்கு அனுப்புனது நாங்கள் தான், இருந்துட்டு வந்ததும் அவர் தான். ஸோ அப்போ அவரை நாங்கள் தியாகின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும்? நம்மளே அனுப்பிவிட்டு நம்மளே இருந்து நம்மளுக்காக இருந்தா தியாகி. அப்பா இங்கே பாரு, நமக்காக இருந்தா என்ன, நாட்டுக்காக இருந்தா என்ன, இல்லை அவருக்காக இருந்தானே, எப்படினாலும் அவர் எப்படினாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வரவங்க தியாகி. அவ்வளோதான் காமாட்சி நாயுடு பொறுத்த வரைக்கும். ஐயா நீங்கள் சிறைக்கு போயிருக்கீங்களா? நான் போனதெல்லாம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுக்கும் போது. நீங்களும் தியாகி தானே? தியாகி காமாட்சி நாயுடுன்னு போட்டு. இல்லை, எங்கள் தகப்பனார் தியாகி. அவருக்கு நாடு சுதந்திரம் அடைகிறதுக்காக பல்லாண்டுகள் அவர் வந்து சிறையில் இருந்தார். எங்கள் தாத்தா சிறையில் இருந்தார். அதெல்லாம் வேறு. நாங்கள் வந்து இது வந்து கட்சி ஆரம்பிக்கையில் ஒரு ரிமாண்ட் பண்ணி ஒரு 15 நாள் ரிமாண்டில் உள்ளே இருந்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆள் அனுப்பிச்சு பெயிலில் கூட்டிகிட்டு வந்து தோட்டத்தில் தான் 6 மாதம் இருந்தேன். சரியா? அதெல்லாம் ஒரு காலம் விடு. ஓகே. இன்ஃப்ளூயன்சர் சொன்னேன் இல்லையா, செந்தில் பாலாஜி வந்து மாவட்ட செயலாளர். இன்ஃப்ளூயன்சர்னால் என்னென்னா, இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருக்கீங்களா? வச்சுருக்கீங்களா இன்ஸ்டாகிராம்? சரி. அதில் அந்த வீடியோவில் அந்த நடனம் ஆடுறது, வாய் லிப்சிங் பண்ணுறது, அவங்க தான் இன்ஃப்ளூயன்சர்.
நல்ல ட்ரெண்ட் ஆகிறவங்க. எங்களுக்கு ட்ரெண்ட் ஆகுறாரு அவர் பாலாஜி வந்து எங்களுக்கு ட்ரெண்ட் ஆகுறாரு. பாலாஜி ட்ரெண்ட் ஆகுறாரு. செந்தில் பாலாஜி. அப்போ பாலாஜியை வச்சு செந்தில் பாலாஜி அவர்களை வச்சே விளம்பரப்படுத்திக்கலாமே. அங்கே இருக்க இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு வந்து மாநாட்டை விளம்பரப்படுத்துறதுக்கான காரணம். கண்ணே, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. அவருக்கு நேரம் கிடைக்காது. அவர் மக்களோட மக்களாக அங்கே பாரு கரூரில் பம்பரமாக சுற்றி வேலை பார்த்துட்ருக்காரு. அவரை கொண்டுட்டு வந்து இந்த பண்ணமா இதுக்குன்னு தான் இன்ஃப்ளூயன்சர்னு விளம்பரப்படுத்துறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கானுங்க. அவனுங்களுக்கு காசு கொடுத்தா குலைக்க போகிறானுங்க. அது குலைக்கிறான். அதில் உனக்கு என்ன கஷ்டம்? அவங்க உங்களுக்காக விளம்பரப்படுத்துறவங்க எல்லாம் குலைக்கிறாங்க. ஆமாடா, நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு குலைக்கிறான். அதனால அவனுக்கு காசை கொடுக்குறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? ஓகே, இப்போ இந்த விளம்பரம்லாம் இவ்வளோ படுத்துனாங்களே, ஆனால் இப்போ அதுலேயும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் போட்ட வீடியோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ டெலீட் பண்ணுறாங்களாம் காசை ரிட்டர்ன் பண்ணிட்டு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் போய் பார்த்துட்ருக்க வேலை எனக்கு இல்லை. என்னையவே கூட தான் நிறைய பேர் இந்த முத்தார் இதை வந்து 16 இது போட்டிருக்கானா. எல்லா பேரும் ட்ரோல் பண்ணிகிட்ருக்கானுங்க. எனக்கு அசிங்கமாக ட்ரோல் பண்ணுறாங்கன்னானுங்க. நான் அதை கூட பார்க்கல. சரியா? இதெல்லாம் வந்து சகஜம்ப்பா, சாதாரணமாக எடுத்துக்கணும். நான் என்ன சொல்கிறேன், அரசியலுக்குன்னு வந்துட்டோம். அவசாரித்தனம் தான் பண்ணி ஆகணும்னா பண்ணித்தான் ஆகணும். அவசாரித்தனம்னா சரியா புரியல ஐயா. புரியலைன்னா நீ போய் கேட்டுட்டு யாராவது பொண்ணை பார்த்து அவசாரின்னா என்னன்னு கேளு. இல்லை, எனக்கு வந்து சொன்னீங்க, நீங்கள் முனைவர் வேற, எவ்வளோ பேருக்கு பாட எழுதுவீங்க, ஒரு டவுட்னா ஒரு ஆசிரியர்கிட்ட தானே கேட்கணும். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அவசாரின்னா. நான் வந்து இப்போ கிளாஸ் எடுக்கல, டிபேட் தான் போயிட்டுருக்கோம். கிளாஸ் எடுக்கும்போது நீ வா, என் கிளாஸில் சொல்கிறேன் உனக்கு வழக்கம். இல்லை, தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. தெரியாத விஷயத்த ஒரு வயதில் பெரியவங்கள்ட்ட தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லையே. தெரியல, இதெல்லாம் தெரியலை. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல இயலாது. இதெல்லாம் ஒன்ஸு சொல்லலாம், அவ்வளோதான். அதுக்கு அடுத்த வார்த்தை அதை உபயோகப்படுத்த இயலாது. சொன்னோம்னா அது ட்ரோல் ஆயிரும், அது தப்பாயிரும். ஓகே ஐயா. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் மாநாடு அவர் இப்போ போயிட்டுருக்காருல, தேர்தல் பரப்புரை இப்போ போயிட்டு வந்திருந்தார் நாகப்பட்டினம், திருவாரூர். அங்கே அவர் பேசுனதெல்லாம் கேட்டிங்களா? கேட்க முடிஞ்சு கண்ணு. கேட்டால் தானே நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அவர் பேசுனதெல்லாம் கரெக்டாக இல்லையான்னு சொல்கிறதுக்கு நான் வந்து எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் அவர் பேசுனதில் ஒரு 40% உண்மை இருக்குது, 60% பொய் இருக்குது. 40% உண்மை என்ன? உண்மை என்னன்னா, அந்த மக்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து விவசாயிகளுக்கு அந்த நெல் கொள்முதல் நிலையங்களில் வந்து சரியான கட்டட வசதி இல்லாமல் இருக்குது. 2வது, அங்கே இருக்கக்கூடிய அந்த நாய்க பூரா லஞ்சம் வாங்குகிறான். லஞ்சம் வாங்கி கொள்முதல் பண்ணாமல் அதுக்காக இழுத்தடிக்கிறான். அதனால மழை பெஞ்சு அதுக்கெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று இருக்குல்ல, அது யார் கட்டுப்பாட்டில்? அது யார் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவன் லஞ்ச ஒழிப்புத்துறை அவனாக போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை பண்ண மாட்டாங்க அந்த காவல் அதிகாரி. நீ வந்து இப்போ நான் லஞ்சம் கேட்குறேன் உங்கள்கிட்டன்னா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் வந்து வரும். இல்லைன்னா அது வந்து நேரடியாக லஞ்சத்தை நீ வாங்கினியான்னெல்லாம் வீடு வீடாக போய் தட்டாது. சரியா? சரி ஐயா. விஜய் அன்னைக்கு பேசுனதில் வந்து ஒரு விஷயம் வந்து சொன்னார், விஜயை பார்த்து எதுவும் திமுக பயப்படுதா? கண்ணு, இதெல்லாம் வந்து பெருமை தானே கண்ணு. அவனுக்கு பெருமை, அந்த தம்பிக்கு பெருமை. ஏதோ திமுக பயப்படுற மாதிரி அவர் ஒரு ஆக்ட் விட்டார்னா அவர் பயம் பண்ணுறாங்கன்னு அவர் நினச்சிக்குவார். அதனால் விஜய் வந்து அவர் திரைப்படங்களில் வந்து வில்லன்களை மிரட்டி பழக்கப்பட்டவர். திரைப்படத்தில் நடித்தார்னா ஒரு 100 வில்லன்களை கூட அடிப்பார், வெட்டுவார், குத்துவார், தாவி போவார், இதெல்லாம் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காரு அரசியல் அதெல்லாம் அரசியல். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மையாக அரசியல் பண்ணும்போது யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவரை கண்டு திமுக பயப்படுது, திமுகவை கண்டு இவர் பயப்படுறாருன்னா நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை, அப்படி சொல்ல வேண்டிய வேலையும் இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. மக்கள் வந்து யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சு தான் வாக்களிப்பாங்களே தவிர மக்கள் வந்து முட்டாள் இல்லை. மக்கள் வந்து காசு வாங்குறவங்களுக்குலாம் ஓட்டு போட மாட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, காசு வாங்கினாலும் ஓட்டு போடுவாங்க, காசு வாங்கலைனாலும் ஓட்டு போடுவாங்க. காசு வாங்குறவங்கெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது, அதையும் புரிஞ்சுக்கோ. காசு கொடுக்குறாங்களா ஓட்டுக்கெல்லாம்? கேள்விப்பட்டேங்க. அப்படியா? எந்த கட்சியில் தராங்க? எல்லா கட்சியிலையும் தராங்களா? அப்படியா? ஆமாம். நீங்களும் உங்கள் கட்சியிலையும் தராங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்கள் கட்சியிலலாம் காசு கொடுத்தலாம் நான் இதுவரை நான் பார்த்ததில்லை. இன்ஃப்ளூயன்சர்லாம் காசு கொடுத்து கூவ விடுறோம், நாங்கள் காசு கொடுக்குறோம். அது ஆமாம், இது வந்து விளம்பரம் இல்லை. விளம்பரத்தில் கூவ விடுறதுக்கும் ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல தம்பி. அப்புறம் என்ன, மஸ்துக்கு தேர்தல் கமிஷன் இருக்குது, ஓட்டுக்கு காசு கொடுத்தா அதெல்லாம் பிடிக்க வேண்டியது அவங்க வேலை தானே. நிறைய மாட்டுது எலெக்ஷன் டைமில், நிறைய அங்கங்கே எத்தனை கோடின்னு மாட்டுது.
ஆமாம், போன தேர்தலில் ஒரு 4 கோடி ரூபா வந்து இவருடைய பணம் தானே கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ இருக்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரோட பணம்னு கன்ஃபார்ம் ஆச்சு. என்ன அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டீங்க? இல்லை அந்த 4 கோடி ரூபாய் சீஸ் பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? ஒன்றிய அரசு தான் அந்த கண்ட்ரோலில் இருக்குது. தேர்தல் கமிஷன் ஒன்றிய அரசு. இந்த பணங்கள் பூரா ஒன்றிய அரசு கஜானாவுக்கு போகுது. கஜானாவுக்கு போகுதா இல்லை அவங்க கஜானாவுக்கு போகுதா தெரியல. சரிங்க, நம்ம விஜய் அவர்கள்ட்ட வந்துடலாம். அந்த மீட்டிங்கில் வந்து அவருக்கு மீட்டிங் போடுறதுக்கு சரியான இடமே தர மாட்டேங்கிறீங்களா, நிறைய கண்டிஷன் போடுறீங்களா? அப்புறம் ஒரு கேள்வி முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை பார்த்து வச்சார். அயல் நாட்டில் போயிட்டு நீங்கள் ஒப்பந்தம் போட்டீங்க, அது அயல் நாட்டுக்கான விஷயமா இல்லை அயல் நாட்டில் நீங்கள் போயிட்டு இது பண்ணுறீங்களா? அதாவது இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல இயலாதுப்பா. நாங்கள் வந்து அயல்நாட்டில் கொண்டு போய் நாங்கள் முதலீடு பண்ணணுன்னா இங்கே என்னத்துக்கு ஒன்றிய அரசு உக்காந்துருக்கு, அவர்கிட்ட எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு 1000 ரூபா இங்கேருந்து ஒரு வங்கியில் எனக்கு பணம் வருது. இப்போ நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கும் வரும். இதெல்லாம் வந்து வங்கியில் வருது. அது எத்தனை இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது தெரியுமா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நாங்கள் இங்கே கொண்டுட்டு போய் முதலீடு பண்ணுறோன்னா நாங்கள் என்னத்துக்குடா வெளிநாட்டில் முதலீடு பண்ணோம்? உள்நாட்டிலே நாங்கள் முதலீடு பண்ணி தான் ரெட் ஜாயின் மூவிஸ் இருக்குது, அது மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய தொழில்கள் இருக்குது. நீங்கள் வந்து சிஎம் குடும்பத்துக்கு இப்போ இல்லை, நான் நேற்றுக்கே ஒரு இதாக படித்தேன். சிஎம் வந்து விஜயுடைய அப்பாவுக்கு 5 வயசு இருக்கும்போது இந்த வீட்டை வாங்கிட்டாரு. கோபாலபுரம் வீட்டை வாங்கியாச்சு. அவர் பிறந்ததே 1945 தான் பிறந்திருக்காரு. எஸ்சி சந்திரசேகர் 45 பிறந்திருக்காரு. இவர் 47 வந்து அப்பயே சம்பளம் இவருக்கு 500 ரூபா கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் 5000 ரூபா கொடுத்துருக்கான் மாடர்ன் தியேட்டர்ஸில். என்எஸ் கிருஷ்ணன் எடுக்கிற படத்துக்கு 25,000 ரூபா கொடுக்குறேன் நீ என்கிட்ட வந்தோடனே. எப்போ? 57. இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்திலேயே இதெல்லாம் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, எவ்வளோ பணம் அப்போயே அவங்க சேவிச்சிருப்பாங்க. எப்படி பாரு, இதெல்லாம் முட்டாள்தனமாக இவங்க பேசுகிறானுங்கப்பா. இவனுக்கு அன்றைக்கி ஒரு பவுனு வந்து வெறும் 35 ரூபா, 30 ரூபா, 5 ரூபாய்க்கு பவுன் விற்று. எனக்கு தெரியும்டா 35 ரூபாய்க்கு பவுன் விற்றது. ஒரு பவுனு 35 ரூபா. அப்போ 1 கிராம் தங்கம் என்ன விலை இருந்திருக்கும் பாரு. ஸோ ஆகையினால இதெல்லாம் வந்து வாய்க்கு பத்தாமல் பேசுகிற பேச்சு கண்ணு. இவங்க அப்பாவே பிறக்கும்போது கலைஞர் வந்து செட்டில் ஆகி அப்போயுமே காரு வசதி பங்களாவோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவர் அவருக்கு 10 வயசு இருக்கும்போதே கலைஞர் பெரிய அளவில் எம்எல்ஏ ஆகிட்டார். 12 வயசில் கலைஞர் எம்எல்ஏ. அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் அவர் பிள்ளை பிறந்து இவர் வந்திருக்காரு. ஏதோ திரைப்படத்தில் நடித்து ஏதோ காக்கா உட்கார பணம் விழுந்த மாதிரி ஏதோ விஜயகாந்த் வந்தார் கூட ஒரு தம்பியாக ஆக்ட் பண்ண சொல்லி. அவர் விஜயகாந்த் வந்து அந்த படத்தில் முட்டு கொடுக்கலன்னா இந்த ஆள் இருக்கிற இடமே தெரியாது, போயிருப்பான். புரியுதா? சரிதான் விடு கண்ணு. இதெல்லாம் நம்ம வந்து யாரையும் தாழ்த்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பேசுகிறதெல்லாம் பேசிட்டு தாழ்த்தி பேச மாட்டேன்றீங்க. என்ன பேசிட்டேன்? உண்மையை தானே சொன்னேன். அது ஒன்றும் பொய்யான தவுள் இல்லையப்பா. ஓகே ஐயா. விஜயகாந்த் வந்து இல்லைன்னா இவர் சினிமா துறையிலே இல்லை. எஸ் சந்திரசேகர் அவர் வீட்டில் போய் கெஞ்சி கூத்தாடி தான் கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் அவர் அந்த படத்தில் பணமே வாங்காமல் நடிச்சு கொடுத்தாரு. ஏன்னா எஸ் சந்திரசேகர் அவருக்கு லைஃப் கொடுத்தாரு. யாருக்கு? விஜயகாந்துக்கு லைஃப் கொடுத்தாரு. அதெல்லாம் அரசியல்ப்பா. அவங்களுக்குள்ள தொழில் நிமித்தமாக அவங்க பண்ணார். இவர் லைஃப்பில் செட்டில் ஆனார். அப்படிப்பட்டவர் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் டெத் ஆன போது அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் நடந்துச்சு என்னங்கிறதெல்லாம் உனக்கு தெரியும். ஓகே. குறிப்பாக வந்து அயல்நாட்டில் போயிட்டு நாட்டுக்காக முதலீடு பண்ணலை, அவங்க வீட்டுக்காக முதலீடு பண்ண வந்து முதலமைச்சர் வந்து கிளம்பி போயிருக்காரு, சுற்றுப்பயணம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணு, அவருக்கு வந்து கொஞ்சமாவது மேல் மண்டையில் மூளைன்னு ஒன்று இருந்திருந்தால் இந்த வார்த்தையை பேசியிருக்க மாட்டார். இவர் சம்சாரமும் எங்கே முதலீடு பண்ணியிருக்காங்க? இந்தியாவிலேயே முதலீடு பண்ணியிருக்காங்க. அயல்நாட்டில் தான் இவங்களும் சொல்கிறாங்க. நான் சொல்கிறத கேளு. விஜய் சம்சாரமும் எந்த நாட்டில் இருக்காங்க? எந்த நாட்டில் விவசாய தொழில் முதலீடு பண்ணியிருக்காங்க? தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காங்களா? இந்தியாவில் பண்ணியிருக்காங்களா? எங்கே பண்ணியிருக்காங்க? எல்லாம் லண்டன்லேயும் துபாயிலையும் இலங்கையிலையும் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுக்கோ. எல்லாமே அந்தந்த நாடுகளில் தான் அவங்களே தொழிலில் கொண்டு முதலீடை முடக்கி வச்சுருக்காங்க. இவருடைய பணம் பூராமே துபாய்க்கு போய் துபாயில் தான் அங்கே தான் ரன் ஆகிட்டுருக்கு. புரியுதுங்களா? பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே சண்டை இருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா, அதே மாதிரி பையனோட சண்டை இருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா. இதெல்லாம் வந்து கண்ணு அதான்ப்பா. சந்திரசேகருடைய பிள்ளைகள், சந்திரசேகருக்கும் அவங்க அம்மாவுக்குமே இவர் பேச்சுவார்த்தையே இல்லை. அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பின்னு தான் சொன்னார். ரசிகர்களும் நீ ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிப்பான்னு தான் சந்திரசேகர் சொன்னார். அதுக்கு நானாவது அரசியல் கட்சி ஆகணும் அவர் கூட சண்டை போட்டு தான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தாங்க.
அதுக்கப்புறம் அந்த முதல் மாநாட்டுக்கு தான் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் இல்ல கூட்டிட்டு கட்சி கொடி அறிமுகத்துக்கே வர வச்சிட்டாரு. வர வச்சுட்டாரு. அதுல கூட ஒரு இதெல்லாம் நடந்துச்சு, அம்மாவுக்கு கை கொடுக்காம போயிட்டாரு. அதான்ப்பா நான் தான் சொல்கிறேனே, இதெல்லாம் வந்து எப்படின்னா ட்ராமா தான்ப்பா, ஸ்டண்டு. அதாவது அவங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை நம்ம பேச வேண்டியது இல்லை கண்ணு. அப்பா அம்மா எங்கே நீ போனாலும் சரி, தாயும் தந்தையும் வந்து முதல் தெய்வம் நமக்கு, சரியா? அவங்கள வந்து மதிக்காத ஒருத்தனுக்கு இந்த நாட்டு மக்கள் மரியாதை கொடுத்தாலும் அந்த மரியாதை நிற்காது, அவ்வளோதான், ஓடிடும். தாயும் தாயப்பனும் தான் அவங்களுக்கு முதல் மரியாதை, முதல்ல அவங்கள தான் தெய்வமாக மதிக்கணும். புரியுதா? இவர் அதை அதை அந்த ட்ராமாவுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாரே தவிர உள்ளூர அவருக்கு வந்து நம்ம தாய் மேலேயும் தந்தை மேலேயும் அந்த அன்போ பாசமோ இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து வேற மாதிரி வேற மாதிரின்னா அப்படித்தான். அதெல்லாம் விளக்கெல்லாம் கேட்கக்கூடாதுடா தம்பி. வேற மாதிரின்னா அதுக்கு விளக்கம் கேட்கக்கூடாது. அதுதான். இல்லையா இப்போ நாளைக்கு பின்னே என்ன யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இது மாதிரி காமாட்சி ஐயா சொன்னார்னு சொல்லலாம்ல. நான் அதெல்லாம் சொல்லலாம்னா ஊடகத்தில் கேட்காது, தனியப்பட்ட முறையில் வந்து கேளு, அப்போ நான் உனக்கு சொல்லித்தர்றேன். சரிங்க ஐயா. இன்னொரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து சொன்னார், எங்களுக்கு வந்து ஒரு பேசுறதுக்கு மக்கள்கிட்ட பேசுறதுக்கு வரதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு போடுறீங்களே, நீங்கள் மத்தியில் அதாவது பாஜக கூட மறைமுக கூட்டணியில் இருக்கிற திமுக மோடி வந்தாலோ இல்லை அமித்ஷா வந்தாலோ இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் போடுவீங்களா அப்படின்னு விஜய் வந்து அன்னைக்கு கேட்டார். ஆமாம், அவர் பிரதமர், அவருக்கு கட்டுப்பாடு போட முடியுமா நம்மளால்? அமித்ஷா உள்துறை, அவருக்கு கட்டுப்பாடு போடுவோம். அதுக்கு வரையறை இருக்குது. அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் அவங்களும் வருவாங்களே தவிர அவங்களும் இவங்க சொன்னால் அவங்க கேட்டுக்குவாங்க. யார் சொன்னால்? காவல்துறை சொன்னால் அவங்களுக்கு வந்து நேரடியாக அவங்களோட பேசுகிறதுல அவங்க கட்சிக்காரவங்க யாரும் வரமாட்டாங்க. பிரதமர்னால் அவர் வந்து அதுக்கு அவருக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, இயங்குது. அவங்க தான் அவர் எங்கே கூட்டத்துக்கு போகிறாரு வர்றாங்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டு அவர் போகிறதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க அந்த ஏரியா எல்லாமே. புரியுதா? கொண்டு வந்து அவங்க அந்த பாதுகாப்பு இதெல்லாம் வச்சிட்ருப்பாங்க. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம தலையிட முடியாது. பிரதமரும் இவரும் ஒன்றாமா? இவரும் பிரதமரும் ஒன்று, உள்துறை அமைச்சர் இவரும் ஒன்றாக்க சொல்லு. இல்லை அவர் அப்புறம் என்ன அப்புறம் என்ன அர்த்தம்? அப்புறம் நீ கேட்ட அவருக்கு சொல்லுவா இவருக்கு சொல்லுவேன்னா அப்போ அவரும் நீயும் ஒன்றா? ஏண்டா ஐயா கேட்டவர்கிட்ட ஒன்று முன்னு காணலை. ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கே துப்பு இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நின்று ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லை, அதையும் ஒதுக்கிட்ட. இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நில்லு, ஜெயிச்சு அப்புறம் உள்ளவா, அப்போ பார்ப்போம். அதுவே வராதுக்கு முன்னாடி ஒரு பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் பேசுகிற அளவுக்கு உனக்கு என்ன அவ்வளவு? அது இன்னைக்கு நீதிமன்றத்தில் நேற்று ஒரு ஆப்பு வச்சாங்க, தெரியுமா உனக்கு? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். என்ன தெரிஞ்சுக்கிறேன்? இந்த ஆள் வரி கட்டாமல் ஏமாத்தினாரு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க அது பூரா தப்பு, இவ்வளோ பணம் அவர் கட்டணும்னு சொல்லி நேற்று இதில் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கு அநேகமாக அதில் தீர்ப்பு வரும். ஓகே ஐயா. ஸோ அதனால் இந்த நாட்டில் வரி கட்டுறதுக்கே ஏமாத்துற நீ மக்களுடைய வரி பணத்தில் மக்களுடைய பணத்தில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ வாங்குகிற டிக்கெட் நான் வாங்குகிற டிக்கெட்டில் தானே நீ காசு வாங்கி சம்பாதிக்கிற, வேறு யார்கிட்ட வாங்குகிற? அப்படி வாங்கி சம்பாரிச்சுக்கிட்டு நீ வந்து எங்கள் மக்களை பற்றியே தவறாக பேசுகிறதும், பிரதமரை பற்றி தவறாக பேசுகிறதும், முதலமைச்சரை பற்றி தவறாக பேசுகிறதெல்லாம் தப்பு தம்பி. நீங்கள் கொஞ்சம் திருத்திக்கோங்க. எழுதி கொடுக்குற அந்த ஆளுகள்கிட்ட சொல்லி மாற்றி எழுதி கொடுங்கடா, குட்டா பயிலுகளா இப்படியெல்லாம் எழுதாதீங்க அப்படின்னு கேட்க சொல்லு. ஓகே ஐயா. இப்போ இன்னொரு விஷயம், இந்த விஷயம் நீங்கள் சொன்னதுனால வந்து இந்த ஒரு விஷயம் செய்கிறேன். நம்மன்னு சொல்லி நானும் வந்து கட்சியில் இணைஞ்ச மாதிரி ஆகிட போகிறேன். ஓகே, உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தலைமை கழக பேச்சாளர் கண்ணே, அவரெல்லாம் நீங்கள் அவருக்கெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. இல்லை யாருன்னு தெரிஞ்சு இல்லை கண்ணே, அதாவது நீ யாரை கேட்க வர்றேன்னு எனக்கு தெரியும். அவர் கிருஷ்ணமூர்த்தி தானே கேட்க வர்ற. அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்கிற அளவுக்கு நான் கீழே திறந்தாழ்ந்து போகணுமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு இப்போ உதயநிதியை கேட்டால், சிஎம்ஐ கேட்டால், விஜயை கேட்டால் சரி நான் பதில் சொல்லலாம். அவர் போய் கிருஷ்ணமூர்த்திக்கு வந்து நான் பதில் சொல்கிறதுனா தப்பு இல்லையா? யோசிச்சு பாருங்கள். இல்லை, நான் ஒரு பொதுவாக கேட்குறேன். அரசியல் பேசக்கூடிய அரசியல் மேடையில் ஆபாசமாக பேசலாமா? ஆபாசங்கிறது வந்து அவங்க மக்கள் ரசிக்கிறாங்கன்னா ஆபாசத்தை பேசலாம், மக்கள் ரசிக்கலைன்னா ஆபாசத்தை பேசக்கூடாது. அவ்வளோதான் என்னுடைய பாலிசி. உங்களுடைய பாலிசி. அவர் சொன்னார், இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவன் கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுக்குறான், அதை பார்த்து குடிச்சிட்டு ஒருத்தன் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் அநாகரியமாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசக்கூடாது இல்லையா? அதெல்லாம் தப்பு கண்ணு, அப்படியெல்லாம் பேசக்கூடாது.
அதனால் அவர் வந்து குடிச்சிட்டு தான் வந்தாருன்னு இவர் என்ன பக்கத்தில் போய் பார்த்தாரா? அதெல்லாம் தப்பு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரியா நான் அதான் சொல்கிறேன், அவர் பேச்சுக்கு நான் பதில் சொல்ல வேண்டாம். இறுதியாக இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். பேருந்து என்ன திரிஷா மாதிரி இருக்கணுமா அப்படின்னு பேசலாமா? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கையில் ஒன்று பெண்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு முன்னுரிமை, இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வச்சு நீங்கள் இழிவுபடுத்தி பேசலாமா? பெருமையாக பேசுகிறாரா? பெருமையப்பட்டு பேசுகிறார், இழிவுன்னு சொல்லாத. திரிசா மாதிரி பஸ்ஸுன்னா அவ்வளோ நல்ல அழகாக லட்சணமான ஒரு பஸ்ஸுன்னு சொல்கிறாரு. அதை போய் நீ எதுக்கு தப்பாக எடுத்துக்கிற? அந்த மாதிரி நம்ம போக்குவரத்து துறையில் இருக்க பஸ்ஸை வந்து ஏதாவது ஒரு பேர் வச்சு சொல்லியிருக்கலாமே. ஏன் அந்த மாதிரி பிங்க் கலர் லிப்ஸ்டிக்காஸ் கலர்ல எல்லாம் பெயிண்ட் வந்துச்சு, அப்போ சொல்லியிருக்கலாமே. அதெல்லாம் சொல்லுவார். இனிமேல் அப்படியெல்லாம் பேர் வச்சா கூட வைக்கலாம். அது அந்த அம்மா பேரில் அவருக்கு இருக்க அன்பு பாசத்தின் அடிப்படையில் கூட சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் ஒரு கொஷினாப்பா. அது ஒன்றும் அவர்கிட்ட கேட்கணும், இல்லைன்னா அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். நீ எதுக்கு அதுக்கு பதில் கேட்குற? திரிசா சொல்லட்டுமே. ஓகே ஐயா, நிறைய சிறப்பான தகவல்களை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்க. தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திப்போம் ஐயா. சந்திப்போம். நன்றி.